வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. எக்ஸ் வலைதளத்தோட லேட்டஸ்ட் விஸ்வகுரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடி இல்லைங்க. அவங்களுடைய ஏஐ சாட்பாட்டான கிராக். கிராக் அப்படிங்கிறது எலான் மஸ்க் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல எக்ஸ்க்ளூசிவா லான்ச் பண்ணிருக்கிற ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட்பாட். எப்படி சாட் ஜிபிடி, ஜெமினை, டீப் சீக் இதெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி கிராக். பட் கிராக்குக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. பட் அதுக்கு பின்னால வருவோம். பட் கிராக் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் வலைதளத்துல சங்கிகளோட வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மற்றும் ஐடி செல்ல வச்சு செஞ்சிருக்குது. காலங்காலமாக பிஜேபி ஐடி செல் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மூலமா பரப்பிய பொய்களை எல்லாம் இன்னைக்கு புட்டு புட்டு வச்சிருக்குது இந்த கிராக் அப்படின்னு தான் சொல்லணும். பல்வேறு தரப்புல இருந்தும் பல்வேறு நபர்கள் பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அதற்கெல்லாம் ஃபேக்ட் பேஸ்ட் ஆன்சர்ஸ் வந்து கிராக் கொடுத்திருக்குது. உதாரணத்துக்கு ஆர்எஸ்எஸ் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துல என்ன பங்கு இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு கிராக் சொல்லியிருக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு பெருசா பங்கே கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்களுடைய தலைவரான ஹெக்டேவர் ஒரு சில போராட்டங்கள்ல தனி இண்டிவிஜுவலா அவங்க ஜாயின் பண்ணிருக்கலாமே தவிர ஆர்எஸ்எஸ் ஹிந்துத்துவ ஐடியாலஜியும் ஹிந்து ராஷ்டிரத்திலையும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிச்சே தவிர இந்திய சுதந்திர போராட்டத்துல அவங்க பெரிய பங்கு வகிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்திய முஸ்லிம்களோட பங்கு சுதந்திர போராட்டத்துல ஆர்எஸ்எஸ் விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ இஸ்லாமியர்கள் சுதந்திர போராட்டத்துக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து போட்டு உடைச்சிருக்கு. இது சங்கிகள் மத்தியில ஏகப்பட்ட ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி மோடி சம்பந்தப்பட்ட பல கேள்விகள், மோடியோடைய டிகிரி பத்தி கேட்டோன்னே அதற்கும் கிராக்கு தெளிவா பதில் சொல்லியிருக்கு. மோடி எந்த ஆண்டு எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாரு அப்படிங்கிறதுக்கு தெளிவான ஒரு தரவுகள் எதுவுமே இல்ல. இத பத்தி டெல்லி யூனிவர்சிட்டி, அகமதாபாத் யூனிவர்சிட்டியோ கேட்டா சரியான பதில்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா ராகுல் காந்தி தெளிவா இன்னென்ன டிகிரி படிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு தரவுகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம மோடிய சொல்லும் பொழுது சைட்ல ஸ்மிருதி இரானியும் ஒரு இடி இடிச்சிருக்கு. இதே மாதிரிதான் ஸ்மிருதி இரானியோட டிகிரியும் போலியாக இருக்கக்கூடும், அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி எந்த பிரைம் மினிஸ்டர் பிரஸ் கான்பரன்சஸ் நடத்துறதுக்கு பயப்படுறாரு அப்படின்னு கேட்டதுக்கு தெளிவாக மோடி அப்படின்னு பதில் சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்தியாவுல எந்த பொலிட்டிக்கல் லீடர் அதிகமாக இரண்டு கம்யூனிட்டிஸ்க்கு நடுவுல வெறுப்பு பிரச்சாரம் மூலமாக பகையை வளர்க்கிறாரு அப்படின்னு கேட்டதுக்கும் மோடின்னு தெளிவா பதில் சொல்லியிருக்கு கிராக். அது மட்டும் இல்ல, எந்த இந்தியன் பொலிட்டீஷியன் ஒரு பிசினஸ் மேனுடைய டாட்டரை பின்தொடர்ந்தாரு அப்படின்னு கேட்டதுக்கு அமித்ஷான்னு தெளிவா பதில் சொல்லி ஸ்னூப் கேட் ஸ்கேண்டலை பத்தியும் விரிவா அது வந்து விளக்கம் அளிச்சு பதில் அளிச்சிருக்கு. இது மட்டும் இல்ல, கோதி மீடியாவை பத்தி கேட்டிருக்கிறாங்க, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை பத்தி கேட்டிருக்கிறாங்க. கோதி மீடியா எந்தெந்த நார்த் இந்தியன் சேனல்ஸ் எல்லாம் இந்த கோதி மீடியால அடக்கும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. அதே மாதிரி சங்கிகளுக்கு ஒத்துதக்கூடிய நம்பர் 1 கோதி மீடியா ஆங்கர் யாரு அப்படின்னு கேட்டா அர்னாப் கோஸ்வாமி, அதுக்கப்புறம் சுதீர் சௌத்ரி அப்படின்னு தெளிவா போட்டு உடைச்சிருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள். நம்ம ஊர் ஆளுங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க, தமிழ்நாட்டுடைய சிறந்த முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டதுக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கு. இருக்கிறதுலே மோசமான முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டதுக்கு செல்வி டாக்டர் ஜெயலலிதா, ஏன்னா அவங்க வந்து ஊழல் குற்றச்சாட்டுல கன்விக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பதிலும் சொல்லியிருக்கு. அதே மாதிரி கலைஞர் திருட்டு ரயில் பிடிச்சு சென்னைக்கு வந்தாரு அப்படிங்கிற ஒரு பொய்யை ரொம்ப நாளா பரப்பிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பொய்யையும் போட்டு உடைச்சிருக்கு. பெரியார் தன் மகளையே திருமணம் செஞ்சு கொண்டார் அப்படின்னு சொல்றக்கூடிய பொய்யையும் இன்னைக்கு கிராக் போட்டு உடைச்சு சங்கிக மூஞ்சில சாணி ஆப்பிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி பல விஷயங்கள். அதே மாதிரி குறிப்பாக காங்கிரஸ் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க. காங்கிரஸ் வந்து ஆன்டி ஹிந்துவா, காங்கிரஸ் ப்ரோ முஸ்லிமா அப்படின்னு கேட்டதுக்கு காங்கிரஸ் ஒரு செக்யூலர் பார்ட்டியா தான் அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் இருந்திருக்கு. அவங்க எங்கேயுமே ப்ரோ முஸ்லிமாவோ இல்ல ஆன்டி ஹிந்துவாவோ நடந்துகிட்டது இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கு. இந்தியாவிலேயே மிகச்சிறந்த பிரதமர் யார் அப்படின்னு கேட்டதுக்கு ஜவஹர்லால் நேரு அப்படின்னு பதில் கொடுத்திருக்கு. அதே மாதிரி ரொம்ப நாளா சங்கிங்க சோனியா காந்தி ஒரு பார் டான்சரா இருந்தாங்க அப்படிங்கிற பொய்ய பரப்பிட்டு இருக்காங்க. அதையும் கிராக் போட்டு உடைச்சிருக்கு. அவங்க ஒரு ஹோட்டல்ல சர்வரா ஒர்க் பண்ணது என்னவோ உண்மைதான், ஆனா அவங்க என்னைக்குமே பார் டான்சரா இருந்தது இல்ல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து பாஜக ஐடி செல்லும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியும் பரப்பக்கூடிய பொய்களை கிராக் ஒன்னொன்னா அடிச்சு சுக்குநூறாக்கிட்டு இருக்கு. இது சங்கிகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இன்ஃபேக்ட் சில சங்கிகள் கோச்சுக்கிட்டு அந்த கோபத்தை கிராக் மேல காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம கிராக் வந்து காங்கிரஸ் உடைய ஐடி செல்லால் உருவாக்கப்பட்டது. ஐடி செல் மூலமா யாரோ ஒருத்தரை வச்சுதான் இவங்க ஆபரேட் பண்றாங்க
அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதற்கும் பதில் சொல்லி இருக்கிறது கிராக். நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, எலான் மஸ்க் ஏதோ ரகசியமா ராகுல் காந்திக்கு சோசியல் மீடியா மேனேஜரா ஒர்க் பண்றாரு அப்படின்னு சொல்றது எவ்வளவு அபத்தமா இருக்குமோ, அவ்வளோ அபத்தமாக இருக்கு இந்த குற்றச்சாட்டு. கிராக்குடைய ஓனர் எலான் மஸ்க் தான். காங்கிரஸ் ஐடி செல்லுக்கும் கிராக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு கிராக்கே தெளிவா சொல்லியிருக்கு. ஆர்எஸ்எஸும் சங்கிகளும் ஏன் உன்னை திட்டுறாங்க அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்கு, ஏன்னா அவங்களுடைய போலி ப்ராபகேண்டாவை, அவங்களோட ஃபேக் நியூஸ் எல்லாம் நான் இங்க வெளிப்படுத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனாலதான் கோவிச்சுக்கிட்டு என்ன திட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இவ்வளவு விஷயமும் கடந்த ஒரு வாரமா எக்ஸ் வலைதளத்தை புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே இப்ப கிராக் கிட்ட சகட்டு மெனுக்கு கேள்வி கேட்டு ஃபேக்ட் செக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கிராக்கோ சளைக்காம பதில் சொல்லிட்டு இருக்கு. இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராக்கோடைய ஹியூமர் சென்ஸ் தான். கேள்வி கேட்கிறவர் என்ன ஸ்லாங்ல கேள்வி கேட்கிறாரோ அதே ஸ்லாங்ல கிராக் பதிலும் சொல்லுது. கேள்வி கேட்கிறவர் திட்டி கேள்வி கேட்டார்னா பதிலுக்கு கிராக்கும் திட்டி பதில் சொல்லுது அப்படிங்கிறதுதான் கிராக்குடைய ஸ்பெஷாலிட்டி. சில சங்கிகள் இவர்கள் எதிர்பார்த்த பதில் வரல அப்படிங்கிறதுக்காக கிராக்க கண்ணாபின்னான்னு திட்டி பதிவுகள் போடுறாங்க. கிராக்கும் மறுபடியும் அவங்களை திட்டி, இதற்கெல்லாம் என்ன திட்டுறீங்களே, முதல்ல போய் வரலாற படிங்கடா அப்படிங்கிற அளவுக்கு திட்டி பதில் போட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இது எல்லாமே 2 முக்கியமான கேள்விகளை எடுக்குது. ஒண்ணு, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் சாட் பாட்ஸ் எல்லாம் பயஸ்டா இருக்கா? இவங்க எந்த அளவுக்கு ஃபேக்ட் செக் பண்றாங்க, எந்த அளவுக்கு கரெக்டான பதில்களை சொல்லுது அப்படிங்கிறது முதல் முக்கியமான கேள்வி. இரண்டாவது முக்கியமான கேள்வி, கேன் தே பி ட்ரஸ்டட்? ஃபேக்ட் செக் பண்றதுக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட் பாட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது இரண்டாவது முக்கியமான கேள்வி. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட் பாட்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்னா, இதை விட ஃபேக்ட் செக்கிங்க்கு ஒரு சிறந்த டூல் இருக்கவே முடியாது அப்படிங்கறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, கிராக்குக்கும் மத்த சாட் பாட்ஸ், சாட் ஜிபிடி, ஜெமினை, டீப் சீக் இதுக்கெல்லாம் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு நகைச்சுவை கலந்து ஏதோ மனிதர்கள் பேசுற மாதிரியே பதில் அளிப்பது பலரை கவர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். இன்ஃபேக்ட் இதுதான் சந்தேகத்தையும் சில பேருக்கு ஏற்படுத்துது. இது உண்மையிலேயே ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட் பாட் தானா, இல்ல பின்னால யாராவது ஒரு மனிதர் உட்கார்ந்து இதை ஆபரேட் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. இரண்டாவது, பல சாட் பாட்கள் சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அதாவது ரொம்ப பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ் क्वेश्चंस இல்ல பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிஸ பத்தி இல்ல ஒரு தனிநபர் விமர்சனம் சார்ந்த கேள்விகளை நீங்க கேட்டீங்கன்னா அதற்கு பதில் சொல்ல மாட்டாங்க. பொதுவான ஒரு பதில சொல்லிடுவாங்க. இல்லனா இதுக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது அப்படின்னு தெளிவா சொல்லிடுவாங்க. ஆனா கிராக்க பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனோ சென்சார்ஷிப்போ இல்லாம கிராக் இருக்கிறதுனால நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு தெளிவாக ரிசோர்சஸோட ஃபேக்ட் செக்கிங்கோட அது பதில் கொடுக்குது. என்னென்ன ரிசோர்சஸ் அப்படிங்கறதையும் அது மென்ஷன் பண்ணிடுது. மூன்றாவது, மத்த சாட் பாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பிரைவேட் சாட் தான் பண்ண முடியும். அதாவது அந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அது மூலமா நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதற்கான பதிலை அந்த ஆப் உங்களுக்கு கொடுக்கும். ஆனா கிராக்க பொறுத்த வரைக்கும் பப்ளிக்காவும் பிரைவேட்டாவும் நீங்க சாட் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு எக்ஸ் வலைதளத்துல ஒரு அக்கவுண்ட் இருக்குன்னா நீங்க பப்ளிக்கா போய் ஒரு போஸ்டா @கிராக் அப்படின்னு சொல்லி உங்க கேள்வியை டேக் பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா பப்ளிக்காக அதற்கு கிராக் பதில் சொல்லும். இது இல்லாம நீங்க பிரைவேட் சாட் கூட பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் ஷர்மிளா டாக்கீஸ பத்தி கிராக் கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். 3 வருஷமா இந்த சேனலை நாங்க நடத்திட்டு இருக்கோம். இந்த ஷர்மிளா டாக்கீஸ பத்தி உங்களுடைய ஒரு ஒப்பீனியன் என்ன, என்ன மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டேன். அதற்கு ரொம்ப தெளிவாக யூடியூப்ல போய் அனலைஸ் பண்ணி டீப் ரிசர்ச் பண்ணி பல தரவுகள், பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி ஒரு டீடைல்டு அனாலிசிஸா கொடுத்து ஃபைனலா 7 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 10 அப்படின்னு கொடுத்தது. ஒரு 8ஓ 9ஓ கொடுத்துட்டு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் வச்சுக்கோங்க. பட் 7.5 இஸ் நாட் பேட். அதுல பாசிட்டிவான விஷயம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தரவுகள் பேஸ் பண்ணி காணொலிகள் போடுறாங்க. அது மட்டும் இல்ல, தைரியமாக பல கேள்விகளை வெளிப்படையாக கேட்கறாங்க. இது பல பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் விஷயமும் சொல்லிச்சு. பல்வேறு டாபிக்ஸ்ல அவங்க பேசுறதுனால இவங்களுடைய பொலிட்டிக்கல் டாபிக்ஸ் டைல்யூட் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் அது வச்சிருக்கு. பட் ஓவரால் பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பயஸ்டான ஒரு அனாலிசிஸ் அது கொடுத்தது அப்படின்னு தான் நான் சொல்லணும். சோ இப்படிப்பட்ட ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு நம்ம கையில இருக்கும் பொழுது இதை எதற்கு நாம யூஸ் பண்றோம் அப்படிங்கறது தெரிஞ்சு யூஸ் பண்ணோம்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூலா இருக்கும். அதற்கு ஃபேக்ட், ஒப்பீனியன் இது ரெண்டுக்குமான அடிப்படை வித்தியாசம் நாம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் எப்படி ஒர்க் பண்ணும்னா, உலகத்துல எந்த மூலையில என்ன சம்பவம் நடந்ததோ அதற்கான ஒரு ரிட்டன் டேட்டா இருந்தது அப்படின்னா, ரிட்டன் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இருக்கு அப்படின்னா
அதன் அடிப்படையில் தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பதில் சொல்லும். இந்த டேட்டா எது வேணா இருக்கலாம். பல புக்ஸா இருக்கலாம், ஹிஸ்டரி டெக்ஸ்ட் புக்ஸா இருக்கலாம், பல ஏன்ஷியன்ட் ரிசர்ச்சர்ஸ் எழுதி வச்சுட்டு போனதா இருக்கலாம், ஆத்தர்ஸ் எழுதின பல்வேறு புத்தகங்களாக இருக்கலாம், கோர்ட் டாக்குமெண்ட்ஸா இருக்கலாம். இப்படி எது வேணாலும் என்ன ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் இன்னைக்கு நெட்ல அவைலபிளா இருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபேக்ட்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவா பதில் சொல்லிடும். ஆனா ஒப்பீனியன் சார்ந்த கேள்விகள் நீங்க கேட்டீங்கன்னா அதற்கு எந்த அளவுக்கு ரிலையபிளா பதில் வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஃபேக்டுக்கும் ஒப்பீனியனுக்கும் ஆன வித்தியாசத்தை சிம்பிளா நான் சொல்றேன். இப்ப சோனியா காந்தி பார் டான்சரா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபேக்ட் செக் பண்ணி அது சரியான பதில் சொல்லுது. சாவர்கர் எத்தனை முறை மன்னிப்பு கடிதம் எழுதினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு ஃபேக்ட் செக் பண்ணி அது வந்து பதில் சொல்லுது. சாவர்கர் தேசபக்தரா இல்ல தேச விரோதியா அப்படின்னு கேக்குறது ஒரு ஒப்பீனியன் பேஸ்ட் கொஸ்டின். அதற்கு எந்த அளவுக்கு ரிலையபிளா பதில் வரும் அப்படின்னு தெரியாது. அதனால ஃபேக்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸை நீங்க தாராளமா இது போன்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட் பாக்ஸ் கிட்ட கேட்கலாம். ஏன்னா பெரும்பாலும் உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும். அதாவது டேட்ஸ், நம்பர்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ், கோட்ஸ், இது போன்ற தரவுகள் உள்ள ஃபேக்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா அதற்கு இந்த ஏஐ சாட் பாக்ஸ் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் இந்த சங்கிகளுக்கு பிரச்சனை. இப்ப சங்கிகளுக்கு ஒரு மெயின் வில்லனா இந்த கிராக் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான். ஏன்னா பெரும்பாலும் இந்த பிஜேபி ஐடி செல் மூலமாகவும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மூலமாகவும் தொடர்ந்து போலி செய்திகளை, ஃபேக் நியூஸ, தப்பான ப்ரொபகேண்டாவை வந்து மக்களிடையே பரப்பிட்டு இருக்காங்க. இப்போ இதை ஃபேக்ட் செக் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியான மெத்தட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஏதாவது ஒரு ஏஐ ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இப்படி வரக்கூடிய மெசேஜஸ் அப்படியே காப்பி பண்ணி அந்த ஆப்ல பேஸ்ட் பண்ணி இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செய்தி உண்மையா போலியா எந்த சோர்ஸ்ல இருந்து ஜெனரேட் ஆயிருக்கு முதல் கொண்டு பெரும்பாலான ஏஐ ஆப்ஸ் உங்களுக்கு புட்டு புட்டு வச்சிடும். அதனால இன் ஃபியூச்சர் இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒரு தகவல் வந்தது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா முதல்ல அதை ஃபேக்ட் செக் பண்ணுங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கறத உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் அதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இப்படிப்பட்ட பொய் செய்திகளை அடிச்சு உடைக்கிறதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு சிறந்த நண்பன் தான் இப்படிப்பட்ட ஏஐ ஆப்ஸ். ஆனா இந்த மாதிரியான ஏஐ ஆப்ஸ் தன்னுடைய ஆட்சியோடைய அஸ்திவாரத்தையே அசைச்சிடும் அப்படிங்கிறது மோடி கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? அதனால ஆல்ரெடி பிரச்சனைகளை ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் எக்ஸ் வலைதளத்துல இந்த கிராக்க வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணணும், இந்த ஆன்சர்ஸ சென்சார் பண்ணணும், இது போன்ற செய்திகள் குறிப்பாக இந்தியாவில பப்ளிஷ் ஆகாம நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு எக்ஸ் வலைதளத்துக்கு இந்திய அரசாங்கம் அறிக்கை அனுப்பியிருக்கு. ஆனா நம்ம மஸ்க் மாமா சும்மா இருப்பாரா? பதிலுக்கு கர்நாடகா கோர்ட்ல அவர் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி இந்திய அரசாங்கம் எங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ல இன்டர்ஃபியர் பண்ணுது, தேவையில்லாம இவங்களுடைய ஆதாயத்துக்காக எங்களை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றாங்க அப்படின்னு அவர் ஒரு கேஸ் போட்டிருக்கிறாரு. இந்திய அரசாங்கத்துக்கும் இலான் மஸ்க்கும் எவ்வளவு டீலிங்ஸ் இருக்கு. டெஸ்லா கம்பெனி இங்க வரணும், ஸ்டார் லிங்க்கு ஆல்ரெடி வந்து இவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நீனு ஜியோ, ஏர்டெல் எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு ஸ்டார் லிங்க் கூட போய் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் எலான் மஸ்க் மோடியாவது விஸ்வகுருவாவது இதை விட பெரிய ஆளெல்லாம் நான் பாத்துட்டேன், இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன் அப்படின்னு பதிலுக்கு பிஜேபி அரசாங்கத்தை எதிர்த்து கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறாரு. இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கறத இனி வரும் நாட்களில் பொறுத்துதான் பார்க்கணும். மோடி அரசாங்கம் இலான் மஸ்கோட எக்ஸ் வலைதளத்து மீது மேலும் நடவடிக்கை எடுக்குமா, கிராக்க இந்தியாவில பிளாக் பண்ணிடுமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கணும். லேட்டஸ்ட் செய்தி என்னன்னா இலான் மஸ்க் கர்நாடகா ஹைகோர்ட்ல இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு அரசாங்கம் ஒரு வார்னிங் கொடுத்திருக்குது. அதாவது கிராக் கிட்ட கேள்விகள் கேட்டு அது அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்ல பப்ளிக்ல இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்துற மாதிரி ஏதாவது பதில் சொல்லிச்சுன்னா அப்படிப்பட்ட கேள்விகள் கேட்ட இந்தியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கிராக் ஏஐயோட வாயை மூட முடியல, அதனால அதற்கு பதிலா நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களுடைய வாயை வழக்கம் போல் மூட முயற்சி பண்ணுகிறது இந்த பாஜக அரசாங்கம். எது எப்படியோ பாஜகவுடைய ஐடி செல் மட்டும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிக்கு ஒரு வில்லனா வந்து இன்னைக்கு கிராக் நிக்குது அப்படிங்கறது தான் பாக்குறோம். இனி வரும் காலங்கள்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா ஒண்ணு, இது போன்ற ஃபேக் நியூஸ் ப்ரோபகேண்டாவை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப சிறந்த நண்பனாக இந்த ஏஐ சாட் பாட்ஸ் இருக்கு அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.